Hi, Vanakkam. Welcome to the second episode of Song with Shreni. Thanks for all the people who subscribed in my last episode. So, as usual, செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய சாங் தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். திஸ் இஸ் none other than இளைய தளபதி விஜய்ஸ் மூவி யூத். இது படம் என்னென்னா, there are many songs in this movie and Vijay's characterization பார்த்தீங்கன்னா like he'll be like a ஒரு என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி விரட்டி லவ் பண்ணி அதை எப்படி அவர் கன்வெர்ட் பண்ணி அதை வந்து கல்யாணத்தில் முடியுது அப்படின்றது தான் படம். ஸோ நிறையா லேடிஸ் ஃபேன்ஸ் நினச்சிருப்பாங்க, என்ன இவர் வந்து என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணை வந்து லவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்களே, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே படத்தில் அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே என்ன ஆகும்னா, விஜய்க்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அவர் குக்காக இருக்கார், அது ப்ரொஃபஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து எழுதி வச்சுட்டு ஓடி போயிடுவாங்க. அதே பொண்ணு வந்து கடைசியில் போன இடத்துல இஷ்யூஸ் ஆகி திரும்பி வந்ததுக்கப்புறம் விஜய் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு சாங்கு நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம், புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமை கொள்ளும் ஒரு நன்மை உண்டு. இந்த பாட்டு அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். குட்டி குட்டி லைன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். காலுக்கு செருப்பு எப்படி வந்தது, உள்ளுக்கு நன்றி சொல், உள்ளம் என்பது கவலைகள் நிரப்பும் குப்பை தொட்டி இல்லை, உள்ளம் என்பது தொட்டியான வாழ்வில் துன்பமில்லை. ஸோ இந்த சாங் முழுவதுமே வந்து ஒரு குரூப் பீப்புளோட விஜய் ஆடியிருப்பார். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸு. எப்படி அந்த விவேக் கூட அந்த கொட்டாச்சி அவங்களாம் கூட நிறைய ஃபன் எலிமெண்ட்லாம் இருக்கும். விஜயகுமார் கூட இதில் ஆடியிருப்பார். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இந்த சாங். கேட்டிங்கன்னா என்ன மூடு நீங்கள் ஆஃபர் இருந்தாலும் யூ வில் பி ஏபிள் டு பவுன்ஸ் பேக். அண்ட் கடைசிலேயே அந்த பாட்டிலேயே அந்த லேடி வந்து ரூம்குள்ளே போய் அந்த ஸ்டெப்ஸ் போடுற மாதிரி காமிச்சு அந்த பாட்டை முடிப்பாங்க. எஸ்பிபியோட வாய்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ this is the second best song which I like after my first song in the last episode. ஸோ நீங்களே இந்த பாட்டை கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களாம், நீ ஏன் சாங் மட்டும் பேசுகிற, உன்னோட ஃபேவரட் டாப்பிக்கான கடிஜோக் பற்றி சொல்லியே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்காக ஒரு கடிஜோக் கொஸ்டின் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் நான் அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டாக்டர்ஸ்க்கு பிடிக்காத தமிழ் படம் எது, மருத்துவர்களுக்கு பிடிக்காத தமிழ் படம் எது? இதோட ஆன்சர் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. ஹாப்பி தீபாவளி டு ஆல். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.